Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், லைஃப் கோச் அண்ட் டாரட் ஆஸ்ட்ராலஜர். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். லவ், ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்காக. இது வந்து சாமுவேல் ஏஞ்சலோட கைடன்ஸ் பிளெஸிங்ஸில் எடுக்கிறோம். இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தரேன். ஓகேவா? ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க, உங்களோட லவ் பாண்டிங்கை எப்படி கொண்டு போகிறீங்க, உங்களோட மேரேஜ் லைஃப் ஒரு லவ் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, இதில் ஏதாவது என்ன ஒரு அற்புதம் மூமெண்ட் இருக்க போகுது, ஓகேவா? உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன ஏஞ்சல் கிட்ட, மைண்டில் அவர்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட இன்டென்ஷன் என்னவோ அதை வைங்க, அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஏஞ்சலோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? ஏன்னா ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி கூட வைக்கிறேன். இப்போ இது வந்து சஃபில் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் மாதிரி நான் இதை கொண்டு போகிறேன். சரியா? ஏஞ்சல் என்ன சொல்கிறார்? இந்த வரும் வாரத்தில் ஒரு சிலர் ரொம்ப வந்து சில அடிக்ஷனுக்கு நீங்கள் மாட்டிகிட்ருக்கலாம். அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர சொல்கிறார். எஸ், நீங்கள் வந்து சில பேர் வந்து உங்களோட அந்த லவ் பாண்டிங் வந்து சரியில்லை, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் சில இஷ்யூஸ் போகிறதுனால சில பேர் நோ கான்டாக்டில் இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி கூட உங்கள் நபரை பற்றி நினச்சி ஏதோ ஒரு அடிக்ஷனில் மாட்டின்னு இருக்கீங்க. அந்த அடிக்ஷன் தான் உங்கள் நபரையும் உங்களையும் ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்கான ரீசனாக இருக்குது. ஓகேவா? அதை நீங்கள் சரி பண்ணணும். இது ஒரு சிலருக்கு இந்த வரும் வாரத்தில் உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும். அவங்க வந்து அவங்களோட அந்த ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் மேலே இருக்க அந்த பிரியத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. ஒரு எப்படின்னா ஒரு கைண்டான வார்த்தை கொடுக்கலாம், உங்களுக்கான உதவிகள் பண்ணலாம், உங்ககிட்ட அன்பாக நடந்துக்குவாங்க. இது நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, லவ்வர்ஸாக இருந்தாலும் உங்கள் பாண்டிங் நல்லா போகுது. ஒரு சின்ன சின்ன வாய்க்கால் வரப்பு தகராறு இருந்தீங்கன்னா கூட இந்த வரும் வாரம் அது சரியாயிடும். ஓகேவா? அதனால் நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க. அது மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுக்குறாரு. கிவ் யுவர் ரிலேஷன்ஷிப் எ சான்ஸ். அதாவது நீங்கள் உங்கள் பார்ட்னருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு சிலர் ரொம்ப கன்னிங்காக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கோவப்படுறீங்க, பாஸ்ட்டை மறக்காமல் அவங்கள வந்து ரொம்ப கோவப்படுறீங்க, அவங்கக்கிட்ட வந்து அதையே பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் உங்களை எப்படின்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அவங்க வந்து அவங்க தன்னோட தவறுகளை வந்து சரி பண்ணிக்கிட்டு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சில பேர் அடிக்ஷனில் கூட இருக்கலாம். உங்கள் நபர் வந்து அடிக்ஷனில் கூட இருக்கலாம், ஏதாவது ஒரு அடிக்ஷனில். ஸோ அவருக்கு நீங்கள் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அவர் தன்னை மாற்றிக்கிட்டு உங்களோட வந்து இணக்கமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, நம்ம டேரூட்டில் ஃபர்தராக பார்க்கலாம். டேரூட்டில் ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த வரும் வாரம் சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு, என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் இந்த அடிக்ஷனில் இருந்தீங்கன்னா அதுலேருந்து கம்ப்ளீட்டாக வெளில வாங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது தேவைப்படுதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கும், உங்களுக்கு ஹீலிங் இருக்குது. ஓகேவா? எந்த அடிக்ஷனாக இருந்தாலும் சரி பண்ணிக்க முடியும். எஸ், பிரேக்கில் இருக்கீங்க செல்லங்களே. நீங்கள் ஒரு சிலர் வந்து பார்க்குறவங்க பிரேக்கில் இருக்கீங்க, அதனால இந்த அடிக்ஷன் போயிருக்கீங்க. இந்த வரும் வாரத்தில் அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி தெரியுது. அதனால் ஒரு அன்பேலன்சிங்கான ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? சில பேர் வந்து ரீயூனியனுக்கு உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரீயூனியன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு உங்கள் நபர் உங்ககிட்ட வரலாம். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு
உங்ககிட்ட வந்து பேசலாம். இந்த பாண்டிங் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா டிவைனோட ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸ்னால தான் நடக்குது. இந்த யூனியன் வந்து ஏஞ்சல்ஸால் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஓகேவா? நீங்கள் கூட இதை பற்றி யோசனையில் இருக்கீங்க. ரீயூனியன் பண்ணலாமா, ரீயூனியன் பண்ணால் அவங்க சரியான பாண்டிங் தருவாங்களா அகைன் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில் நீங்கள் இருக்கீங்க. சில பேர் வந்து பிரேக்கில் தான் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறில் இருக்கலாம். ஒரு சில மக்களே உங்கள் நபர் வந்து திரும்ப ரீயூனியனுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து லாக் பண்ணுற மாதிரி தெரியுது. இது ஒரு சிலருக்கு, இது கலெக்டிவில் வருது. நீங்கள் வந்து மோர் தென் 2-3 ஃபெயிலியர்ஸ் ஒரு சிலர் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு அகைன் ஃபெயிலியர் நடக்குது. உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் ரீதியாகவும் ஸ்ட்ரக் இருக்குது, ரிலேஷன்ஷிப்லேயும் ஸ்ட்ரக் இருக்குது. அதனால தான் இந்த அடிக்ஷன். ஓகேவா? இது வந்து உங்களோட ஆழ்மன ரெக்கார்டு, உங்களோட காயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு வலி வேதனையை கொடுத்துருக்கு. அதை மறைக்கிறதுக்கு, நீங்கள் அதை போக்குறதுக்கு ஒரு அடிக்ஷனுக்கு மாறுறீங்க. இதிலேருந்து நீங்கள் வெளில வரணும். சரியா? வரும் வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஹீலிங் சர்வீஸ் தேவைப்படுது, ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பர் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப் நம்பர், அதில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. கால் பண்ணக்கூடாது அந்த நம்பருக்கு. அதில் வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, என்ன ரிக்வெஸ்ட் வேணும் உங்களுக்கு, இந்த மாதிரி ஹீலிங் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு பர்சனல் ரீடிங் கன்சல்டேஷன் வேணும்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கன்சல்டேஷன் முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன தீர்வு, என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து எல்லாத்துக்கும் தீர்வு கொடுத்துருங்க, எனக்கு உங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த பிரச்சனைக்கு எவ்வளோ நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுவீங்க, எவ்வளோ எல்லா ரிப்போர்ட்டும் அப்படியே கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவாங்களா? ஃபஸ்ட்டு உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நீ வந்து அங்கே வந்து எல்லாத்துக்குமே தீர்வு இருக்காது. டாக்டர்கிட்ட வந்து இந்த விஷயத்துக்குலாம் அங்கே பார்ப்பாங்கன்னுட்டு ஒரு 10 விஷயம் அவங்க வந்து சரி பண்ணி தருவாங்க. ஆனால் நீங்கள் உள்ளே போயிட்டு உட்காந்தா தான் அந்த 10ல் உங்களுக்கு எது பிரச்சனையாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தானே ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும். அது மாதிரி தான் கன்சல்டேஷன் வாங்க, உங்கள் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுதா, இல்லை வேறு என்ன மெத்தடில் உங்களை வந்து சரி பண்ணிக்க முடியும், உங்களுக்கு ஃப்ளவர் தெரப்பி தேவைப்படுதா, இல்லைனா பிளாக் மேஜிக்கா, இல்லைனா கர்மா ரிலேட்டடான ப்ராப்ளத்தினால உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இது ஒரு சில மக்களுக்கு இதில் தெரியுது. ஹெல்த் இஷ்யூஸில் கூட இருக்கீங்க. நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம், அடிக்கடி ஹாஸ்பிட்டல் விசிட்டு, ரீசெண்டாக நடந்த விஷயங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுட்ருக்கீங்க. நடந்து முடிஞ்ச சில விஷயங்கள், சம்பவங்களை நினச்சி ரொம்ப வருத்தம், அதுலேருந்து அதையே நினச்சிட்ருக்கு மனசு. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் தாட்லேருந்து நீங்கள் வெளில வர முடியும். சரியா? ஒரு சிலருக்கு ரீயூனியன் இருக்குது செல்லங்களே. ஆனால் அந்த ரீயூனியன் கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா திரும்ப வந்து உங்களை அவங்க லாக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்ககிட்ட ரொம்ப பிரியமாக இருக்க மாதிரி ட்ராமா பண்ணுவாங்க அவங்க. எஸ், வா நான் மறுபடியும் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், உன்னை நல்லா பார்த்துக்குவேன், உன்னை நல்லா எல்லாம் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப வந்து உங்களை லாக் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ அவங்க பேசுகிற அந்த வார்த்தையெல்லாம் நம்பி கொஞ்சம் இது பண்ணிடாதீங்க. கொஞ்சம் வந்து செக் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, அந்த நபர் மேலே உங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அந்த ஃபஸ்ட் ஒன் கார்டுக்கு பார்த்துட்டு அது மாதிரி உங்களோட பிரச்சனைகளுக்கு இது வந்து சரியான தீர்வாக இருக்குமா, இப்போ ரீயூனியன் பண்ணால் திரும்ப போயிட்டு அவங்க என்ன ட்ராமா பண்ணுவாங்களா, திரும்ப என்னை வந்து லாக் பண்ணுவாங்களோ, ஃபஸ்ட்டு கொடுத்த வலி வேதனையை திரும்ப கொடுப்பாங்களோ அப்படின்ற அந்த டவுட் இருந்துச்சுன்னா ஒரு கன்சல்டேஷன் வந்து அது சரி பண்ணிக்கோங்க. அவங்க ஸ்ட்ராங் பாண்டிங் தர மாதிரி இல்லைன்னா அங்கே போகாதீங்க. திரும்ப போய் அவங்களோட ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. சரியா? ஒரு சிலருக்கு வந்து செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும். நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர் பேர் வந்து யோசனையில் இருக்கீங்க. இந்த பாண்டிங் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், ரீயூனியன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட எனர்ஜின்னா டிவைனோட கனெக்டிவாக இருக்கக்கூடிய எனர்ஜி. ஓகேவா? பார்க்குறதுல சில பேர் வந்து ஸ்ட்ராங்கான மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹீலர், தெரப்பிஸ்ட் அந்த மாதிரி தெரியுறீங்க. டிவைனோட ரொம்ப கனெக்டிவாக இருப்பீங்க. பஞ்சபூத சக்திகளோட அந்த பவர் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எப்படி மோல்டு பண்ணுறீங்களோ அப்படி அது வந்து வளைஞ்சு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பவர் எனர்ஜியில் இருக்கீங்க. ஆனால் யோசனையில் இருக்கீங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்களோட நபருக்கும் உங்களுக்கும் சில விஷயங்கள், வாக்குவாதங்களோ இல்லைனா சண்டை சச்சரவோ ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்து வெளியில் வந்திருக்கீங்க. திரும்ப வந்து ரீஜாயின் பண்ணலாமா, இது வந்து உங்களுக்கு அடிக்கடி இன்ட்யூஷன் சொல்லும். நிறையா ஏஞ்சல் மெசேஜில் உங்களுக்கு கைடன்ஸ் வரும்.
இந்த யூனியன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் அவங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. கண்டிப்பாக செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு சிலருக்கு நியூ லைஃப்பை பற்றி கூட நீங்கள் யோசனை பண்ணிகிட்ருக்கலாம். இந்த நபருக்கு நான் ஏன் செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும்? முடியாது. என்னை நான் ரொம்ப அளவச்சிட்டாங்க, எனக்கு வேண்டாம், அந்த உறவு வேண்டாம். ஆனால் உங்களுக்கு ஃபுல் இது இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த ஒன்று ரீயூனியன் வேணும்னு சொல்லி நினச்சி நீங்கள் போனாலும் அதுக்கு டிவைன் ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு நியூ பிகினிங்ஸ் தான் வேணும், எனக்கு ஒரு நல்ல சோல்மேட் கனெக்ஷன் தான் வேணும், என்னை வந்து நல்லா புரிஞ்சிக்கிற ஒரு நல்ல ஒரு பர்சன் அப்படி தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்படியும் உங்களுக்கு அதுக்கான விஷயங்களை இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு அதுக்கான அந்த சான்சஸ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு நபரை கூட சந்திக்கலாம். ஓகேவா? ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது கார்டு. ஸோ என்ன வேணுமோ அது கிடைக்கும், நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது நடக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட பவர் நீங்கள். ஓகே, சரி. இந்த வரும் வாரத்தில் சில பேருக்கு செலிப்ரேஷன்ஸ் இருக்குது, சில பேர் என்கேஜ்மெண்ட் பண்ணுவீங்க, உங்கள் நபர் கூட உங்களோட பாண்டிங்கை ஸ்ட்ராங் பண்ண போகிறீங்க. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏஞ்சல், யூனிவர்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். சில பேர் வந்து குருமார்களெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட சரண்டர் பண்ணுறதுனால இந்த பிளெஸிங்ஸ் போகும். ஓகேவா? அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். சில பேருக்கு வரும் வாரத்தில் கொஞ்சம் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமாக, மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமாக தான் உங்கள் லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் பிரேக்கை வந்து அதிகம் பண்ணி விடுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள்லாம் பார்க்குறதுக்கு உங்கள் நபர் வந்து கொஞ்சம் நல்லா வெல் செட்டில்டாக, ரொம்ப வந்து எப்படின்னா மணி, அதாவது வெல்த்தியாக இருப்பார், நல்ல செல்வ செழிப்போட செல்வ நிலையில் இருப்பார். ஆனால் சேர்க்கை சரி கிடையாது. இந்த சேர்க்கை சரியில்லாதனால அந்த நபர்கிட்ட இருந்து நிறைய எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அவர்கிட்ட அவரை சுற்றி இருக்கிறவங்க ஃபேக்கானவங்க. அவர்கிட்டேருந்து நிறையா, இவர் கொஞ்சம் ரொம்ப அன்பான பர்சன், கைண்டான பர்சன். ஸோ அவரோட அந்த கைண்ட்னஸை அவங்க தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அது அவர் கொடுக்குற, அவருக்கு என்னென்னா எப்படி அவங்கள ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கொடுத்த அன்பு பாசம் எதுவுமே உங்களுக்கு திரும்ப வரல, உங்கள்கிட்டேருந்து எடுக்கிறது தான் பார்க்குறாங்க, அப்படி சொல்லி தான் இவங்கள வந்து இந்த தேர்ட் பார்ட்டி மோல்டு பண்ணியிருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில். உங்களுக்கு டிவைன் வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு செகண்ட் லைஃப் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது கைஸ். நீங்கள் பார்க்குறதுல இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த சுச்சுவேஷனில் உங்கள் நபர் கூட இருந்துக்கிட்டு உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு லேகிங் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒன்று டைவர்ஸ் ஆகிட்ருக்கோம், அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு டைவர்ஸ் ஆகிட்ருக்கோம். அவங்களால நீங்கள் இன்னும் அந்த மன வருத்தத்துலேருந்து வெளியே வராத மாதிரி தான் தெரியுது. ஆமாம், அப்படி தான் காமிக்குது. நீங்கள்லாம் வந்து மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, மகரம், ரிஷபம், கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. நடந்து போன விஷயத்துலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கோங்க, அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க. வரும் வாரத்தில் உங்களுக்கு ஒரு நிறைவான சப்போர்ட், ஏதோ ஒரு விஷயம், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணலாம். இல்லைனா கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கணவர் உங்கள்கிட்ட அன்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எல்லா விதத்திலும் ஒரு கனிவாக ஆதரவாக நடந்துக்கலாம். இந்த சூழ்நிலை மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன்ஸ், இவங்க உங்களோட ஃபாதர், மதர், அங்கிள், ஆண்டி அவங்க மூலமாக ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது, அவங்களோட சப்போர்ட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு அனுகூலமாக உங்களோட அந்த ஒரு நிறைவான ஒரு தன்மை, ஒரு அன்பு பாசம் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா, நீங்கள் ஒரு அம்மா அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க கூட பார்க்குறீங்க, உங்களோட அந்த வீட்டில் இருக்கிறவங்க அம்மா அப்பாவோ இல்லைனா அங்கிள் ஆண்டி அந்த மாதிரி, இல்லைனா கணவன் மனைவி பார்க்குறீங்கன்னா உங்கள் கணவர் இல்லைனா உங்களோட அந்த குடும்ப உறுப்பினர்களில் ஒருத்தர் உங்ககிட்ட பிரியமாக இருப்பாங்க, அவங்க ஒரு நிறைவான சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் இதுக்கு மட்டும்தான், திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பார்ப்பீங்களா அப்படின்னு கிடையாது. இங்கே சில விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டிய மாதிரி இருக்குது. இது கலெக்டிவில் வருது. உங்களுக்கு ஒரு உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருக்குது. எஸ், ஒன்று உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஏதாவது நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைனா உங்கள் கணவர், அந்த மாதிரி தெரியுது. ஓகேவா?
சரி, நீங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல கைடன்ஸ் கொடுத்துருக்குறாரு, சில பேருக்கு அவேர்னஸ் கொடுத்துருக்காரு. முடிச்சுக்கோங்க, மாட்டிக்காதீங்க திரும்ப போயிட்டு ரீயூனியன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த சப்ஜெக்டை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இது திரும்ப சில பேருக்கு வந்து உங்களை வந்து ஃபேக்காக வந்து உங்களை ஏமாத்துகிற மாதிரி தெரியுது, ரொம்ப அன்பு காட்டுவாங்க. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், இன்ட்யூஷன் வருது. ஸோ உங்களோட அடிக்ஷன்லேருந்து வெளில வாங்க. நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு அடிக்ஷனில் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் போனோம்னா எல்லா ஒயின் ஷாப்லையும் வந்து ஃபுல்லாக இருப்பாங்க. அது எந்த அடிக்ஷனாக இருந்தாலும் சரி, டக்குன்னு எனக்கு இன்ட்யூஷன் வந்து ஸோ இப்போது லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருமே வந்து அடிக்ஷனுக்கு மாறிட்டா கவலை இல்லாதவங்க யாருமே கிடையாது. அதுலேருந்து எப்படி வெளில வரணும், அதுக்கு என்ன நீங்கள் பண்ணணும்? உங்களுக்கு டிவைன் பாத் கண்ணில் படுதுன்னா இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. என் சேனல் உங்கள் கண்ணில் படுதுன்னா ஏஞ்சல்ஸ் அலைன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் நிறுத்துகிறாங்க. உனக்கு ஒரு விடிவு இருக்குது, உன் பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வு உனக்கு வேணும்னா இதை செஞ்சுக்கோ, இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோ, உனக்கு தீர்வு இருக்குது, நீ சரண்டர் பண்ணு, குரு கிட்ட சரண்டர் பண்ணு. குரு தான் இன்றைக்கி வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் மட்டும்தான் உங்களை வந்து, அதாவது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ்னால் நீங்கள் நம்ம இதில் வந்து சித்தர்கள், அப்புறம் வந்து இவங்க மகான்கள் அப்படிலாம் சொல்வீங்க. சித்தர்களில் தான் நீங்கள் வந்து அப்படி சொல்கிறீங்க. ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் சொல்கிறாங்க. அதுதான் ரேக்கி மாஸ்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்று தான் இங்கே. சரியா? இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்லேருந்து நீங்கள் வெளில வரணும், பர்மனெண்ட்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிட்டு வராங்க. பிளாக் மேஜிக்லேருந்து உங்கள் கர்மா ரிலேட்டடான விஷயங்கள், ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் ஏன் தடுக்கப்படுகிறது, எத்தனையோ வாட்டி மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப போய் அந்த நபர்கிட்ட அடி வாங்கிட்டு வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் எத்தனையோ பெண்கள் கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி மெயில் எனர்ஜியும் சில ஃபேக்கான ஃபீமேல்ஸ்கிட்ட வந்து ரொம்ப மாட்டிக்கிட்டு, ஏன்னா இன்றைக்கி 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லைங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதனால் ஒரு பொறுமை, நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் நம்பிக்கை புரிதல் இருக்க மாட்டேங்குது. டிவைன் வந்து எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அதை காமிக்கிறாங்க. நீங்கள் கேட்காமலே நிறைய விஷயங்கள் செஞ்சும் கொடுக்குறாங்க. ஆனால் எத்தனை பேர் அதுக்கெல்லாம் தேங்க் பண்ணுறோம்? நினச்சி பார்க்குறோம்மா? ஃபஸ்ட்டு நினச்சி பார்க்கணும். ஓகேவா? எதுவும் வந்து சாதாரணமாக நடக்கலை. இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த மெசேஜ் உங்கள் கண்ணில் படுதுன்னா உங்களுக்கு ஏதோ தீர்வு கொடுக்கணுன்ட்டு ஏஞ்சல் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. யூனிவர்ஸ் கொண்டு வந்து இந்த பிள்ளைக்கு இந்த சேனல் பார்த்தாச்சும் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படி சொல்லிவிட்டு, இதையும் விளையாட்டாக நீங்கள் வந்து 10 சேனலோட 11 நீங்கள் பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு இப்படி ஸ்வாப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் உங்களோட நல்ல விஷயங்களை ஸ்வாப் பண்ணிட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். சரி, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது வந்து ஹீலிங், இந்த ட்ரீட்மெண்ட்டு, லைஃப் கோச்சிங் கிளாஸ், ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்கன்னா நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. அது வந்து புக்கிங்காக வச்சுருக்க நம்பர். உங்கள் ரிக்வெஸ்ட்டை நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டில் போடுங்க, இல்லை வாய்ஸ் மெசேஜ் ஷார்ட்டாக கொடுங்க. எனக்கு பர்சனல் ரீடிங் வேணும், எனக்கு வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் வேணும், இல்லை ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் ஏதாவது கற்றுக்கணும், மாஸ்டர் கிளாஸ் பண்ணணும், ரேக்கி மாஸ்டர் கிளாஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு விஷயம், எஸ்ஆர் நோ கொஸ்டின் இருக்குதுன்னு சொன்னேன். அது ஃபஸ்ட்டே பண்ணிடணும், மறந்துட்டேன். இப்போ பார்த்துடலாம். எஸ்ஆர் நோ கொஸ்டினுக்கு 2 கார்டு வைக்கிறேன். சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட உங்களோட கேள்விகள் மனதில் ஏதாவது இருந்தால் அது வந்து அப்படின்னு மைண்டில் நினச்சிக்கோங்க. அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் என்ன கொடுக்குறாரு பார்க்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ரெண்டு கார்டு இருக்குது, பைல் 1 பைல் 2. ஓகேவா? நம்பர் வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. கார்டு ஒரே மாதிரி இருக்குன்ட்டு பார்க்காதீங்க. பைல் 1 பைல் 2. ஓகே, ரெடியா? பார்த்துக்கலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, மேபி நீங்கள் ஏதோ ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்காக ஏதோ புதிய முயற்சிகள் ஏதோ பண்ண போகிறீங்க, ஒரு ஸ்ட்ராங்காக எடுக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். அடுத்தது பைல் 2க்கு என்ன சொல்கிறார்? ஸ்ட்ராங்கான எஸ்.
சந்தோஷமா? இந்த விஷயம் வந்து உங்களுக்கு எது ரிலேட்டடாக இருக்கும்னா, நீங்கள் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, அந்த உறவு மூலமாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்க. எஸ்ன்னு கொடுத்துருக்காரு. ஓகேவா? சில நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த நபர், உங்கள் நபரை பற்றி கூட நீங்கள் ஏதோ கேட்குறீங்க. அந்த நபர் வந்து உண்மைத்தன்மை இருப்பாங்களா, எப்படி இருப்பாங்க, அந்த நபர் ட்ரூவாக இருப்பாங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க. ட்ரூவாக இருக்கிறதுல, ஏன்னா அவங்க கொஞ்சம் ஃபேக்காக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் டீப்பாக நீங்கள் வந்து இது வந்து ப்ரைவேட் கலெக்டிவில் வருது. நான் நிறைய விஷயங்கள் இதில் கொடுக்க முடியாது, ஏன்னா எனக்கு இதுதான் இன்ட்யூஷன் வருது. இன்கேஸ் இதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ உங்கள் நபரை பற்றி கேட்குற மாதிரி எனக்கு இன்ட்யூஷன் வருது. ஓகேவா? உங்கள் நபர் உங்களை வந்து ஃபேக்காக ஏமாற்றுவாங்களோ, அவர் எனக்கு இந்த லைஃப்பை வந்து சக்ஸஸ், எனக்கு ஸ்ட்ராங் பாண்டிங் தருவாங்களா, திரும்ப என்னை வந்து ஏமாற்றிடுவாங்களோ, அந்த மாதிரி அது மாதிரி ஏதாவது ஒரு பயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஃபேக்காக இருக்க மாதிரி தான் 100% தெரியுது. இருந்தாலும் நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் வேணாலும் பண்ணிக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா பைல் 1ங்களையும் கூட நீங்களும் சரி உங்கள் நபருக்கும் சரி கொஞ்சம் வார்த்தைகளை வந்து அதாவது ரொம்ப மைண்ட் பண்ணி பேச மாட்டீங்க. ரொம்ப வார்த்தைகளை விடுறது, காயப்படுத்துறது, ஃபேக்காக இருக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் அது ஃபஸ்ட் கார்ட்லேயே நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். சரி வேண்டாம், டீப்பாக அதை பற்றி பேசினா எஸ்ஆர் நோ அதை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஆனால் இந்த கார்டு பார்த்தப்போ எனக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன் வந்தது. ஸோ அதை ரிலேட்டட் பண்ணி தான் இங்கே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக இருந்துக்கோங்க. ஓகே, சரி. இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா ஒரு ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க கைஸ். காட் பிளஸ் யூ. குறிச்சரன்.